ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி பணப்பெட்டி டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிருச்சு. முதல் ரவுண்ட்ல நம்ம தல முத்துக்குமரன் தான் பெட்டி எடுக்க போறாரு. அது எப்படிடா 50,000 பெட்டி எடுக்க போனாரு, அப்படியே வெளியே போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பல தற்கூறிகள் வந்து கதறிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தான் முதல்ல சொல்லிட்டோமே, முத்துக்குமரனை பொறுத்தளவுல அவன் மேல நம்பிக்கை வச்சு களமிறங்குவான். அவன் டீமா விளையாண்ட டாஸ்க்ல வேணா தோத்துருக்கலாம், ஆனா தனியா ஆடின கேம்ல அவனை அடிச்சுக்கவே முடியாது. அவனை பொறுத்தளவுல எந்த டாஸ்கா இருந்தாலும் அவனோட 100% உழைப்ப போடுறான். அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் இந்த டாஸ்க் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்ம எல்லாருமே அவனோட பேச்சுல மயங்கி தான் அவனுக்கு சப்போர்ட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பல பேர் கதறிக்கிட்டு இருக்காங்க. இல்லை, கொஞ்சமாவது மனசாட்சியோட பேசுங்கடா. முதல் நாள்ல இருந்து 100வது நாள் வரை எத்தனை டாஸ்க் கொடுத்திருக்காங்க. முத்துக்குமரன் அளவுக்கு யாரு சிறப்பா விளையாண்டது அதை உங்களால சொல்ல முடியுமா? முடியாது. கூடி போனா நீங்க என்ன சொல்லுவீங்க? முத்துக்குமரனுக்கு பேச மட்டும் தான் தெரியும் அப்படி மாதிரி உருட்டிக்கிட்டு இருப்பீங்க. நீங்க உருட்ட அளவுக்கு உருட்டிக்கிட்டே இருங்கடா. அவன் யாரு அப்படிங்கறத கடைசி நேரத்துல கூட நிரூபிக்கணும் அப்படிங்கறதுக்காக மரண குழியில இறங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லலாம். உண்மையாவே வேற லெவலுங்க. 30 மீட்டர்ல பணப்பெட்டி வைக்கப்பட்டிருக்குது. அதை எடுக்கிறதுக்கு வெறும் 15 செகண்ட் தான் கொடுக்கப்படுது. அந்த இடத்துல பிக் பாஸ் சொல்றாரு, எங்க டீம் வந்து 14 செகண்ட்ல எடுத்திருக்காங்க, நீங்க எடுத்த முடிவு ஓகேவா முத்து அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. முத்துவை பொறுத்தளவுல ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த நேரம் பிக் பாஸ் பொறுத்தளவுல இந்த சீசன் கண்டிப்பா பேசப்படும், நீங்க எடுத்த முடிவு சூப்பர், வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்து சொல்றாரு. டாஸ்க்கும் நடக்குது. முத்துக்குமரனை பொறுத்தளவுல புயல் வேகத்துக்கு ஓடி போய் எடுத்துட்டு வர்றான். டீம் 14 செகண்ட்ல எடுத்த டாஸ்க முத்துக்குமரன் வெறும் 12 செகண்ட்ல முடிச்சிருக்கான். வேற லெவல் மாஸ் தலைவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதாவது முத்துக்குமரனோட குணமா இருக்கட்டும், இல்லனா அவனோட தெளிவா இருக்கட்டும், அவனோட கருத்துக்களா இருக்கட்டும், டாஸ்க்ல அவன் விளையாடுற விதமா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நாங்க பிஆர் வேலை தாண்டா பாப்போம். அந்த அளவு சிறந்த பிளேயரா முத்துக்குமரன். இதுக்கு மேலே முத்துக்குமரனை நீங்க எப்படிடா குறை சொல்ல முடியும்? வாய்ப்பே இல்லடா. என்ன வேணாலும் கதறிக்கங்க. இந்த சீசனோட டைட்டில் வினர் முத்துக்குமரன் அப்படிங்கிறது முடிவு செய்யப்பட்ட ஒண்ணு அப்படினே சொல்லலாம். ஆமா தானுங்க. இந்த வீடியோவை பாக்குறவங்க லைவ் ஸ்ட்ரீம்ல முத்துக்குமரனோட பெர்ஃபார்மன்ஸை பாத்துருந்தீங்க அப்படின்னா எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரியே முத்துக்குமரனோட பிஆர் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.